இந்த வீடியோல நம்ம ஈக்குலிபிரியம் சாப்டர்லேருந்து ஒரு கொஸ்டின் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது கொஞ்சம் நமக்கு வந்து லென்த்தி தான். கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். நம்மளால 3 மினிட்ஸ்ல வந்து நம்ம வந்து ஃபுல்லாக வந்து சால்வ் பண்ண முடியாது. நான் ஃபுல்லாக சால்வ் பண்ணி நான் வந்து ஃபுல் வீடியோ வந்து போட்டுக்கிறேன். ஃபுல் டீடைல்டு சொல்யூஷன் வேணுன்றவங்க அந்த ஃபுல் வீடியோ போய் பார்த்துங்க. ஓகேவா? அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணால் இந்த வீடியோ வந்து தேர்றதுக்கு வந்து நிறைய பேர் கஷ்டப்படுறதா சொல்கிறாங்க. ஒன்றுமே கிடையாது. என்னோட சேனலோட வெப் பேஜுக்கு வந்து நேராக போயிடுங்க. போயிட்டு அங்கே பிளேலிஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் ஈக்குலிபிரியம் சாப்டர் ஈக்குலிபிரியம்ன்ற ஃபோல்டர் நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா வரிசையாக இருக்கும். எல்லா கொஸ்டின் நமக்கு வந்து வரிசையாக இருக்கும். பார்த்தீங்கன்னா 6.1, 6.2, 6.3, 6.4 வந்து நமக்கு வந்து இருக்கும். நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இந்த கொஸ்டின் வந்து நம்ம வந்து பிக் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து கொஸ்டினுக்கு வந்து வருவோம். இந்த கொஸ்டின் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, த டிகிரி ஆஃப் அயனைசேஷன் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 0.1 மோல் ப்ரோமோ அசிட்டிக் ஆசிட் கொடுத்துருக்காங்க. அப்போ ப்ரோமோ அசிட்டிக் ஆசிட் நமக்கு வந்து எப்படி இருக்கும்? ஸோ வாட் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ப்ரோமோ அசிட்டிக் ஆசிட்? BR CH2 COOH. ஓகே, இதான் நமக்கு வந்து ப்ரோமோ அசிட்டிக் ஆசிட். இது நமக்கு வந்து எப்படி நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா BrCr2 COO மைனஸ் ப்ளஸ் நமக்கு என்ன பண்ணால் H ப்ளஸ் நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும். ஓகே, H ப்ளஸ் நமக்கு வந்து டிசோசியேட் ஆகுது. இஸ் இட் கரெக்ட்? அப்போ நம்ம இனிஷியலாக இது எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் எடுத்துக்கிறாங்க? 0.1 மோல் வந்து நமக்கு வந்து எடுத்துக்கிறாங்க. அப்போ நம்ம ஈக்குவிலிபிரியம் மட்டும் என்ன இருக்கும்போது நமக்கு என்ன இருக்கும்? எவ்வளோ நமக்கு வந்து டிகிரிஸ் ஆயிருக்கும்னா ஜென்ரலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் டிகிரிஸ் ஆயிருக்குதான் நம்ம வந்து அஷ்யூம் பண்ணிப்போம். இங்கே நம்ம என்ன பண்ணால் C ஆல்ஃபா வந்து நம்ம எடுக்கணும். எனக்கு வந்து டிகிரி ஆஃப் அயனைசேஷன் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த டிகிரி ஆஃப் அயனைசேஷன்? ஆல்ஃபா. அப்போ ஆல்ஃபா கொடுத்திருந்தாலோ இல்லை ஆல்ஃபா கேட்டிருந்தாலோ அந்த எக்ஸ்ன்றது வந்து வேணா C ஆல்ஃபா வந்து எடுத்துருக்கணும். இப்போ இந்த C ஆல்ஃபா அங்கே டிகிரிஸ் ஆயிடுச்சுன்னா இங்கே நமக்கு வந்து C ஆல்ஃபா வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். H ப்ளஸ் நமக்கு வந்து C ஆல்ஃபா வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஏன்னா இது ஒரு மாலிகுல் டீகம்போஸ் ஆயிருந்தால் இது 1 வந்து நம்ம வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். அப்போ இது C ஆல்ஃபா டிகிரிஸ் ஆயிருந்துச்சுன்னா இங்கே C ஆல்ஃபா வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். இஸ் இட் கரெக்ட்? அப்போ வாட் இஸ் த Cன்றது பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன். அப்போ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் த C ஆல்ஃபா? C ஆல்ஃபா வந்து பார்த்தீங்கன்னா Cன்றது கான்சன்ட்ரேஷன். வாட் இஸ் த கான்சன்ட்ரேஷன்? 0.1. அப்போ வாட் இஸ் த ஆல்ஃபா வேல்யூ? ஆல்ஃபா வேல்யூ ஆல்சோ they given 0.132. அப்போ வாட் இஸ் த C ஆல்ஃபா வேல்யூ? 0.0132. ஓகேவா? அப்போ நமக்கு வந்து C ஆல்ஃபா வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இந்த C ஆல்ஃபா வந்து இங்கே வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. இங்கேயும் C ஆல்ஃபாவோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. இங்கேயும் நீங்கள் C ஆல்ஃபாவோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? H ப்ளஸோட கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து கிடைச்சிரும். அப்போ H ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன் which is equal to 0.0132. அப்போ இது நமக்கு வந்து pH வந்து கண்டுபிடிச்சிடலாம். முதல்ல என்ன கேட்டுக்கிறாங்க? pH வந்து கேட்டுக்கிறாங்க. அப்போ pH equal to minus log of H plus. ஓகே, minus log of H plus. அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? Ka ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ வாட் இஸ் த Ka வேல்யூ? Ka வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? BrCH2 COO minus into H plus concentration divided by நமக்கு என்ன பண்ணிடலாம்னு பார்த்தீங்கன்னா ப்ரோமோ அசிட்டிக் ஆசிட் BrCH2 COOH. அப்போ இந்த வேல்யூ எல்லாமே நமக்கு தெரியும். எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு வந்து Ka கண்டுபிடிச்சிடலாம். அப்போ pKa which is equal to minus log of Ka. அப்போ Ka வேல்யூ யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்? pK வேல்யூ நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம்.